நாடக உலகில் இருந்து சினிமா உலகிற்குள் நுழைந்தவர்கள் பலர் உண்டு. அவர்களில் ஒருவர் தான் கவுண்டமணி அவர்கள். 11 வருடங்கள் மேடை நாடகங்களில் நடித்து தினமும் நாடக கம்பெனியில் என்ன உணவோ அதை சாப்பிட்டு தான் காலத்தை கழித்திருக்காரு. ஒரு நாள் அங்கு சாப்பிட வழி இல்லாமல் போனால் அன்னைக்கு முழுவதுமே ஒரு பட்டினிதானாம். அவரோடு 26 வயதில் தான் திரையுலகில் நுழைந்து நடிக்க சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாகேஷ் நடித்த சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் வந்து போவார். மற்றபடி அதுல அவருக்கு வசனமே கிடையாதாம். சினிமாவிற்குள் நுழைந்ததால் வசதியாக இருக்கலாம் என்று நினைச்சவருக்கு அங்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. சின்ன சின்ன வேடம் தான் கிடைத்து எந்த ஒரு மரியாதையும் கிடையாதாம். பல அவமானங்களை சந்தித்து இப்படியே 12 வருடங்கள் ஓடி இருக்கு. படப்பிடிப்பு முடிந்ததால் பெரிய பெரிய நடிகர்களுக்கு தான் அழைத்து செல்ல கார் வருமாம். பழைய வாகனம் ஏதாவது வந்தால் 10ஓடு 11ஆக இவரையும் ஏற்றி செல்வதுண்டு. அதிலையும் பல நேரங்களில் வராதாம், நடந்துதான் போக வேண்டுமா. அப்படி ஒரு தடவை நடந்து சென்ற பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பாத்தீங்கன்னா அவரை பார்த்து என்ன நடந்து வரீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்பொழுது கவுண்டமணி அவர்கள் தன்னோட மனக்குமரல்களை அவரிடம் கொட்டி தீர்த்திருக்காரு. அதை பொறுமையாக கேட்ட சூப்பர் ஸ்டார் அவர்கள், கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் ஒரு காலம் வரும், அது சீக்கிரத்தில் வரும், 7 நாட்களும் 7 கார்களில் நீங்கள் வருவீங்க என்று சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன காலமும் வந்திருக்கு. அதாவது கவுண்டமணி அவர்களும் செந்திலும் இல்லாத திரைப்படங்களே இல்லை என்று தான் சொல்லும் அளவிற்கு அவர்கள் வளர்ந்திருக்காங்க. அப்பொழுது இவர்களை காமெடி இரட்டையர்கள் என்று அழைத்ததுண்டு. கவுண்டமணி அவர்கள் 10க்கும் மேற்பட்ட கார்களையுமே வாங்கி வந்திருக்காரு. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.